ஏன்னா நான் ஏதாவது ஒரு ஹீரோயினை கிஸ் பண்றேனா இல்ல அக் பண்றேனா, இது எப்ப நடந்தது, இதை நீ சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து என்ன கேட்பா. இதே வந்து அவ மட்டும் ஜாலியா ஜிம்கானா பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்மள வந்து எதுவுமே ஆலியா என்ன இது பண்ணலாமா? நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நடந்திருக்கு. நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, தாம் தக்க தீம் தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா. கேட்காம இருந்துடலாம். இப்ப நான் ஒரு செகண்ட் நான் சஞ்சீவா இருக்க விருப்பப்படுறேன் பதில் சொல்றதுக்கு. அவங்க கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆலியாவே இருக்கட்டும். ஒரு நாள் வந்து கயல் ஷூட்ல ஒரு ரொமான்ஸ் சீன், ஏதோ சீன்ல கயலை வந்து நான் கிஸ் பண்ணும். சரி, கிஸ் பண்ற ஷார்ட் எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி எடுத்தாங்க பாப்புன்னு கூட சொல்லியிருக்கேன். இவங்க வந்து அந்த சீன் பார்க்கும்போது ஃபீல் பண்ணாங்க. ஏன் என்ன பாப்பு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இந்த மாதிரி இது பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, நீங்கள் பண்ணும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஏன்னா இனியால பூந்து விளையாடுறாங்க ரொமான்ஸ் சீக்வன்ஸ். அந்த மனுஷன் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருந்தா சொல்லிருப்பாரு. நான் கிஸ் பண்ணிட்டேனா அதுக்கு ஃபீல் பண்றாங்க. இவங்க ரொமான்ஸ் சாங் பெட்ரூம்லயே ஒரு சாங் கலர் கலரா லைட் எல்லாம் போட்டு. வாட் இஸ் திஸ்? எனக்கு புரியல. இல்லங்க, நம்ம வந்து நடிப்பா பாக்குற, நமக்கு வந்தா ரத்தம் அதானே, அவளுக்கு வந்தா தக்காளி சட்னிங்க. இல்ல இல்ல, எனக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா? ஆமா. அவங்க சொல்ல இனியா இனிமேல் எந்த ரூமுக்கும் போகாத, தனியா யாராச்சும் கும்பலோடய போங்க. யார் ரொமான்ஸ் சீக்கிங்களா வைக்க? இல்ல அது நான் சொல்லுவேன் பாருங்க, நான் நடிக்கிறவங்க வந்து அண்ணனா பார்த்து தான் நான் பண்றேன் அப்படிலாம். சரி, அப்ப நான் தங்கச்சி அக்கா என்ன பெரிய. ஆனா நீங்க உண்மையா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த சீரியல்லாம் இந்த மாதிரி சீன்லாம் காட்டுறானா கிட்ட வந்து அந்த பூ வச்சு ஆட்டுவாங்க, இல்ல டக்குன்னு டாப்பால் போட்டு காயில வந்து என்னங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற மாதிரி பண்றாங்க. அது ஓகேவா? இப்பெல்லாம் பரவாயில்லையா சீரியல்ல காட்டுறதெல்லாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? அது நம்மளோட கையில இல்லங்க, மேல அவங்க டெசிஷன். இல்ல சீரியலுக்குன்னு ஒரு லைன் இருக்கு, அதை தாண்டி போக மாட்டாங்க. இப்போ எங்களை கூட கையில ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுல எப்படின்னா சூரியவம்சம் சீன் நீங்க பாத்திருப்பீங்க, தேவயானி சரத்குமார் அந்த பள்ளி விழும் அடடா அல்வா துண்டு, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாங்க. கட்டி பிடிச்சதோ முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவு ஃபீலிங்கா சொல்றீங்க. இல்ல அதான் சீரியலுக்குன்னு ஒரு லைன் இருக்கு, அது மீறி போக மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இவங்க பண்றது நான் பார்த்தாலுமே அங்கேயுமே ஒரு ஏன்னா டிவி ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு சென்சார் இருக்கு. மூவி மாதிரி இல்ல. ஓகே ஓகே, சொல்லப்போனா வெப் சீரிஸ் மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் சூப்பர். ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு உங்க ரெண்டு பேரோட பதில்களும். ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் சஞ்சீவ் பிரதரோட இந்த வாய்ஸ் மிமிக்ரி இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் தி ஆசம். ஆஹா, எவ்வளவு காசு கொடுத்தாலும் இதை நான் பண்ண மாட்டேன்னா என்ன ஆலியா? கிளாமரா நடிக்க மாட்டேன். சூப்பர். சஞ்சீவ், ஒருவேளை உங்ககிட்ட கேட்காமயே ஆலியா கிளாமர் ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? போட்டு பெண்ட் அடி பின்னி வெளுத்து கட்ட வேண்டியதான். பின்னாடி திருமணிக்கு வச்சு வெட்டு வருவது. பட் உங்களுக்கு இப்போ ஜெனரலாவே பிடிக்காதா? பெருசா கம்ஃபர்ட் இல்லையா உங்களுக்கு கிளாமர் ட்ரெஸ்? அவங்களுக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ் வந்ததுங்க. ஓகே, அந்த ஆஃபர் கால் தான் நான் பேசியிருக்கேன். லிங்கு சார் ஆஃபீஸ்ல இருந்து வந்தது, லிங்குசாமி சார் ஆஃபீஸ்ல வந்தது, பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து வந்தது. இதெல்லாம் ராஜராணி இப்போ இல்ல, ராஜராணி வந்தது. ஸ்டெப்பே எடுக்கல. அது வந்து சீரியல் தான் எனக்கு கம்ஃபர்டபிள், மேபி அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் சஞ்சீவ், நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சஞ்சீவ் இந்த ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டானா என்ன? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த விஷயத்த பண்ணவே மாட்டான். ஆலியா மனசா வந்து கைவிட மாட்டேன். அப்பப்ப இந்த கூடு விட்டு கூடு போய் ரவுண்ட் வைங்க, அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவர் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாரு.